நான் சாப்பிட்றத எப்படி பார்ப்பேன், இனி நீ சாப்பிட்றத நான் எப்படி பார்க்க போகிறேன் பாரு. இட்ஸ் மீ. இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு பாப்பாவோட ஃபுட் டே. 6th மந்த்து முடிஞ்சிருச்சு. 7th மந்த் என்ட்ரி ஆகிறாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி கழிக்கணுமா. நாம் இப்பொழுது பாப்பாவுக்கு கஞ்சி காய்ச்சிரும். இன்றைக்கி இந்த கஞ்சி காய்ச்சி, அரிசி கஞ்சி தான் ஃபஸ்ட்டு அரிசி கஞ்சி கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்க போகிறோம். இது வெள்ளி டம்ளர். எங்கள் வீட்டில் இருக்கிறது 2 வெள்ளி டம்ளர். அது ஒன்று எங்கள் அக்காவுக்கு, இன்னொன்று எனக்கு. நான் குடித்த டம்ளரில் என் குழந்தைக்கு குடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நாள் தண்ணி, அரிசி கஞ்சி. அரிசியை நல்லா ஊற வச்சு, நல்லா இல்லை கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி நல்லா மாவாட்டு ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்படி தான் அரிசி கஞ்சி வைக்கணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைக்கு கொடுக்குறதுனால ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறோம். அதனால் முழு அரிசியை போட்டு வேக வைக்காமல் கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி. இன்னொரு மெயின் டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பாப்பாவுக்கு அரிசி கஞ்சி கொடுக்க போகிறோம். இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. உப்பு, சர்க்கரை, அப்புறம் எண்ணெய், நெய்யின்ட்டு. ஏன்னா டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கொடுக்கணும். அரிசி கஞ்சி கொடுக்குறோமா, அப்போ அந்த அரிசி கஞ்சி அவளுக்கு ஒத்துக்குதா அப்படின்னு ஒரு 2-3 நாளைக்கு பார்க்கணும். அப்புறம் அது ஒத்துக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அது கூட நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2-3 சொட்டு நெய் இல்லை தேங்காய், இது 2 தான் கொடுக்கணும். அது 2-3 சொட்டு தான் ஊற்றணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். ஏங்கம்மா நீ அப்படி பார்க்குறீங்க? என்னம்மா எங்கள் அம்மா என்னை அப்படி பார்த்துட்ருக்காங்க, ஏன்னு தெரில. ஓகே, இன்றைக்கி வந்து 2 முக்கியமான நிகழ்வு நடக்க போகுது. ஒன்று, ஃபஸ்ட் டைம் சாப்பாடு சாப்பிட போகிறாங்க. அப்புறம் மந்த்லி ஃபோட்டோ ஷூட். 6th மந்த்து முடிஞ்சதை சிறப்பாக நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து மெமரிஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாப்பாவை ரெடி ஆக்கிட்டு நானும் ரெடி ஆகிட்டு எங்கள் வீட்டுக்காரரை ரெடி ஆக்கிட்டு மறுபடியும் இதுக்குள்ளே வரேன். இப்போ நான் கேமராவை திருப்ப மாட்டேன். அழகுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு, தண்ணி. பார்க்குறாங்க கஞ்சிடி அழகு. உனக்குதா. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிட்ணுன்னு வேண்டிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுப்போம். ஓகே, அவளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு மட்டும்தான். அரிசி கஞ்சி. ஏன் அரிசி கஞ்சி அப்படின்னா, அரிசி தான் நம்மளுடைய பிரதான உணவு. லைஃப் ஃபுல்லாக நீங்கள் அரிசி சாப்பாடு தான் சாப்பிட போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு அரிசி கஞ்சி. அப்போ பீஸா பர்கூர்லாம் இல்லையா? பீஸா கிடையாது, பர்கூர் கிடையாது, பத்தூர் கிடையாது. அழகு சாப்பாடு பாரு எப்படி இருக்குதுன்னு பாரு. ஓ வாவ், யம்மி டம்மி. பாப்பாக்குன்னு தனி குண்டா இதெல்லாம் காட்டணும்னு சொன்னேன். தனி குண்டா, தனி ஸ்பூனு, தனி டம்ளர், எல்லாம் தனித்தனியா. இது அழகா இருக்கு. இன்னைக்கு நானும் தான் இது சிரிக்கிறேன். நல்லா அரைச்சி இது பண்ணிட்டேன். இதே மசிச்ச மாதிரி ஆயிக்கும். தண்ணி கொதிக்குது. தண்ணி ஆஃப் பண்ணிட்டா. இது எதுக்குன்னு சொல்லல, குளிக்க இருக்கு. இனியாஸ்க்கு கஞ்சி போதுமாமா? போதுமா? நீங்க சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு குதிச்சுட்டு இருந்தீங்கல்ல, சாப்பிடலாம் நீங்கள். சரியா? இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்றது தான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இனிமேல் நீங்கள் சாப்பிட்றத நாங்கள் பார்க்க போகிறோம்.
எப்படி பலிக்கு பலி. நான் சாப்பிட்றத எப்படி பார்ப்பேன், இனி நீ சாப்பிட்றத நான் எப்படி பார்க்க போகிறேன் பாரு. அவங்களுக்கு பார்ப்போம், எப்படி பார்ப்போம். 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கலாம். உனக்கு தான் இது உனக்கு தான். இதுக்கு அளவெல்லாம் இல்லை, ஒரு சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு எப்படியோ பாப்பா ஒரு ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. பிடிச்சிக்கிட்டீங்களா அடித்தங்க? சூப்பர். நீயே பிடிச்சிக்க, திருப்பு. நீங்களே பிடிச்சி பாருங்க, பேசுங்க. பேசிடுவா. அது கேமரா புள்ள இல்லை, கவி புள்ள. இதெல்லாம் பார்த்துறேன். இதெல்லாம் இல்லை, இது உங்களுது, இது உங்களுது, இது உங்களுது. ஓகே, இது நான் சொல்லிட்டேன். இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரபி, இதுக்கான ஹிஸ்ட்ரி ஜாகிரபி நான் சொல்லிட்டேன். என்ன ஹிஸ்ட்ரி ஜாகிரபின்னு இப்போ பாப்பா என்கிட்ட கேட்குறான். இதுக்கு என்ன ஹிஸ்ட்ரி ஜாகிரபின்னா, இது வந்து அம்மா குடிச்ச சின்ன பிள்ளையா குடிச்ச வெள்ளி டம்ளர். அது வந்து இப்போ நீ பெரிய பிள்ளையாயிடுச்சு, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது குடிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டாமா, அடி பிடிக்குது. எந்திருக்குங்க, தயாராகிடுச்சு. ஓகேவா? என்ன பண்ணுறான், குளிச்சுட்டு கிளம்பிட்டு போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறோம். ஓகேவா? இன்னையிலிருந்து உங்களுக்கு சாப்பாடு விதவிதமாக கஞ்சி. ஏன்டா டயர்ட் ஆயிட்டியா? டயர்ட் ஆயிட்டீங்களா? கேமரா வேண்டாமா? கேமரா வேண்டாமா?